ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முழாம்பழம் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இனிப்பு சுவையில் சாப்பிட்ட உடனே புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு பழம்னா முலாம்பழத்தை சொல்லலாம். கோடை காலத்தில் தாகத்தை தீர்க்கக்கூடிய இந்த முலாம்பழம் இருக்குல்ல, இது நீரிழிவு நோயை கட்டுக்குள் வைக்கிறதுலேருந்து உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறது வரைக்கும் பல குணங்களை தன்னுள்ள வச்சிருக்கு. குறைந்த கலோரி இருக்கக்கூடிய நார்ச்சத்து அதிகம் இருக்கக்கூடிய இந்த பழம் இருக்குல்ல, இது சருமத்துக்கு கூட ரொம்ப நல்லதுங்க. முலாம்பழம் சாப்பிட்றதுனால உடலுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? ஃபர்ஸ்ட், முலாம்பழத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். கார்பளவு 8.16 கிராம், நார்ச்சத்து, கொழுப்பு, புரதம், கலோரி, இயற்கையான சர்க்கரை, இது எல்லாமே முலாம்பழத்தில் இருக்கு. முலாம்பழத்தில் வேற என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நீர்ச்சத்து, ஆரோக்கியமான கொழுப்பு, விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் பி, இது மாதிரியான விட்டமின்களோட தொகுப்புகள் இருக்குது. தாதுக்கள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா காப்பர், மெக்னீஷியம், மாங்கனீசு, துத்தநாகம், கால்சியம், பொட்டாசியம், கரோட்டினைடுகள் கூட இருக்குது. சரி வாங்க, முலாம்பழம் என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல முலாம்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஆரோக்கியமற்ற உணவு பழக்க வழக்கங்களுக்கு நம்ம இன்னைக்கு பழகிட்டு வந்துட்டு இருக்கோம். இதனால உடல் பருமன், எடை அதிகரிக்கிறது, இதெல்லாம் அதிகரிச்சுட்டு இருக்கு. உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிற உணவுகளில் முலாம்பழத்தை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இதில் கலோரிகள் குறைவாக இருக்கு, ஆரோக்கியமான கொழுப்புகள் தான் இருக்கு, அதிக நார்ச்சத்தும் நீர்ச்சத்தும் இருக்கிறதுனால உடல் எடையை கட்டுக்குள் வைக்கணும் அப்படின்னு முயற்சிக்கிறவங்களுக்கு முலாம்பழம் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் ஃப்ரூட்டாக இருக்கும். செரிமானத்தை கூட இது மேம்படுத்திடும். எலும்புகளை வலுவாக்குறதுல முலாம்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். முலாம்பழத்தில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம், கால்சியம், பாஸ்பரஸ், இது மாதிரியான தாதுக்கள்லாம் இருக்குல்ல, இது எலும்புகளோட ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். எலும்புகளை வலுப்படுத்துகிற உணவுகளை எடுத்துக்கிறது எலும்போட அடர்த்தி, எலும்பு தேய்மானம், இதெல்லாம் குறைக்கிறதுக்கு கூட உதவியாக இருக்கும். எலும்பு முறிவு, எலும்பு பலவீனத்தையும் இந்த முலாம்பழம் சாப்பிட்றதுனால தடுத்துக்க முடியும். குறிப்பாக பெண்களுக்கு எலும்பு அடர்த்தி அப்படிங்கிறது பாதுகாப்பாக இருக்கணும், அதுக்கு நீங்கள் முலாம்பழத்தை சேர்த்துக்கலாம். மன அழுத்த பிரச்சனைக்கு தீர்வு தரதுல முலாம்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். மன அழுத்த பிரச்சனை இருக்கிறவங்க இந்த முலாம்பழம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சிறந்த நிவாரணியாக இருக்கும். இந்த பழத்தை நீங்கள் சேர்த்துக்கிறதன் மூலமாக நம்ம மூளைக்கு ஆக்சிஜன் ஓட்டத்தை அதிகரிக்க செய்யும். இதனால நம்ம உடம்பு இருக்குல்ல, அது ரொம்ப நேரம் ஓய்வெடுக்கும். நம்ம செய்கிற காரியங்களில் அதிகமாக கவனத்தை செலுத்த கூட உதவியாக இருக்கும். இந்த முலாம்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து இருக்குல்ல, இது மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. கர்ப்பிணி பெண்கள் முழாம்பழத்தை சாப்பிட்லாமா அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? கர்ப்பிணி பெண்கள் கர்ப்ப காலங்களில் சேர்த்துக்க வேண்டிய பழங்களில் இதுவும் ஒன்று. இந்த முலாம்பழத்தில் இருக்கக்கூடிய ஃபோலேட் சத்து இருக்குல்ல, இதோட உள்ளடக்கம் என்ன பண்ணுன்னா கருவுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கு. கர்ப்ப கால தொற்று நோய்க்கு எதிரான விட்டமின் சியை கூட தன்னுள்ள வச்சிருக்கு. கர்ப்பிணிகள் உடல்ல சோடியம் தக்க வைப்பை அகற்றுறதுக்கும் உதவியாக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா முலாம்பழத்தை எடுத்துக்கிறது நல்லது. இந்த வீடியோவில் முலாம்பழம் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த கோடை காலத்தில் மிஸ் பண்ணாமல் முலாம்பழத்தை வாங்கி ஜூஸ் போட்டு குடிச்சு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.